இன்றைய ரவுண்ட் அப்பில் முக்கிய செய்திகளை ஒரு வரியில பார்க்கலாம். திருப்பதி லட்டு சர்ச்சை, திண்டுக்கல் நெய் நிறுவனம் மீது அதிரடியான வழக்கு பதிவு. ஏஆர் டெய்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் திண்டுக்கலை சேர்ந்தது. அந்த நிறுவனம் திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல தான் அந்த விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதையடுத்து கிழக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்திருக்காரு. தமிழகத்துல தொழில் முதலீடுகள் இருப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. அதுல தமிழக அரசு தெரிவிக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே முரண்பாடா இருக்கு, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு, குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்ப 60 விழுக்காடு முதலீடுகளை நாங்க செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த 60 விழுக்காடு முதலீடுகள் எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, என்ன பேர்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை வைத்திருக்காரு. செந்தில் பாலாஜி ஜாமீன் குறித்து சீமான் சொன்னது என்ன? செந்தில் பாலாஜி என்ன தியாகியா? ஏதோ ஒரு மக்களுக்காக போராடி சிறைக்கு போனாரா? அவர் வெளியில வந்தா என்ன, வெளியில வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி சீமான் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்போ அவர் தியாகினா உண்மையிலே மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றவர்கள் எந்த பட்டியல சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் குறித்து சீமான் கருத்து சொல்லியிருக்காரு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய 92வது பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. பிரதமர் மோடி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில மன்மோகன் சிங் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி தெரிவித்த வாழ்த்து செய்தியில உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய பணிவு, உங்களுடைய அந்த உத்வேகம் இன்னைக்கும் எங்களுக்கு அது ஊக்கம் அளித்த வகையில் இருக்கிறது. நீங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு வாழ்த்துறேன் ராகுல் காந்தி தெரிவித்திருக்காரு. 75 வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு. பிரதமர் மோடிக்கு அது பொருந்துமா? RSS தலைவருக்கு கெஜ்ரிவால் கடிதம். RSS தலைவருக்கு கெஜ்ரிவால் ஒரு 5 கேள்விகளை முக்கியமாக கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல 75 வயது அப்படிங்கிறது இப்ப அத்வானி, ஜோஷிக்கு மாறி பிரதமர் மோடிக்கு பொருந்துமா? அதே போன்று எதிர்கட்சிகளை வலுவிழக்க செய்வது, உடைப்பது, பிரிப்பது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடன்பாடு இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இப்போ RSS பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தலைவர்கள் RSS எதிராக சில பேர் செயல்படுறாங்கன்னு சொல்லப்படுது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சில முக்கியமான கேள்விகளை RSS தலைவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதியிருக்காரு. அவதூறு வழக்கில் உத்தவ் சிவசேனா MP சஞ்சய் ராவத்திற்கு சிறை தண்டனை விதித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக பாஜகவை சேர்ந்தவர் மீது MP சஞ்சய் ராவத் புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகார் அவதூறாக தெரிவிக்கப்பட்ட புகார் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த அந்த புகாருக்குள்ளான நபர் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் மும்பை நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஹரியானா சட்டமன்ற தேர்தல், ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக 90 தொகுதிகளுக்கு 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதையொட்டி ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக 12:10 மணிக்கு ராகுல் காந்தி ஹரியானா போனாரு. 89 தொகுதியில காங்கிரசும், ஒரு தொகுதியில கூட்டணியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுறாங்க. அந்த வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். காந்தி, மோடி, யோகி ஆதித்யநாத் தொடர்பான போலி நடன வீடியோ வழக்கு பதிவு செய்த போலீசார் உத்தரப்பிரதேசத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சமீபத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு நடனம் ஆடுவது போன்று ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு வீடியோ வெளியாது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை தொடர்ந்து காந்தியுடைய புகைப்படங்களாம் பயன்படுத்தி இந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியாகுது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு வினேஷ் போகத்துக்கு நோட்டீஸ். ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு வினேஷ் போகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஊக்கமருந்து பரிசோதனையில் வினேஷ் போகத் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 3 முறை இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படும். 3 முறை கலந்துக்கலாம் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானின் தலைவலி தாக்குதலுக்கு தயாராகி வரக்கூடிய இஸ்ரேல், சமீபத்தில் இஸ்ரேல் லெபனான் அப்படிங்கிறதா இப்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் மீது லெபனான் அதிரடியாக ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதனுடைய முற்று நடவடிக்கையாக உச்சமாக பார்க்கப்படக்கூடியதுதான் தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக சொல்லப்படுது. தரைவழி தாக்குதல் மேற்கொண்டால் மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுது அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. மேற்கு நாடுகளால் அச்சுறுத்தல், அணு ஆயுதங்களை பயன்படுத்த பரிசீலிக்கும் புதின். ரஷ்ய அதிபர் புதின். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கான போர் தொடர்ச்சியாக ஆண்டுகளை கடந்து நீடித்து வருது. உக்ரைனுக்கு பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதனால அதிருப்தி அடைந்த ரஷ்யா மேற்குலங்க நாடுகள் அச்சுறுத்தல் காரணமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த பரிசீலிக்கும் நடவடிக்கையில் புதின் இறங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது.
இன்றைய ரவுண்டப்பில் மிக முக்கியமான செய்திகளை முழுவதுமாக பார்த்து மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.